வணக்கம். பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள், காணும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அனைத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் கீழாத்தூர் பகுதியில் இந்த சந்திரகுமார் என்ற சந்துரு என்ற ஒப்பாரி கலை குழு நடத்தி வருகிறோம். அழிந்து வரும் காலநிலைகளை இந்த ஒப்பாரி கலையை வந்து அழிவு நிலைக்கு போகாத நாங்கள் எங்களை போல உள்ள சில நாட்டுப்புற கலைஞர்கள் வந்து வழி நடத்தி வருகிறோம். இப்போ என்னன்னா, ஏன் உங்க பேரு சந்துரு ஒப்பாரி கலைக்குழுன்னு வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ கலைகள் இருக்குது, நாட்டுப்புற கலைகளை எண்ணற்ற கலைகள் எண்ணில் அடங்கா. இந்த ஒப்பாரி கலையை வந்து ஒரு சிலர் தான் வைத்துக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து தெரியல. நகர்ப்புறங்களை தெரியல. எனக்கு குறைவான நேரம் இருக்குது, நாங்கள் அடுத்த இடம் போகணும். சீக்கிரத்தில் நான் முடிச்சிடுறேன். இப்போ நான் பாடுறது வந்து உங்களுக்கு புரியாது. யாராவது இந்த சபையில் யாராவது ஒருத்தர் புரிஞ்சுது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நாட்டுப்புற கலையில குரலிசை, நாட்டுப்புற குரலிசைன்னு இருக்குது பாடல். அதுல ஸ்போக்கு, செவ்வியல் கலையில பாட்டு இருக்கு, வியாபாரம், திருப்புகழ், அப்புறம் இந்த பரதநாட்டியோட சம்பந்தமான பாட்டுக்கு எல்லாமே கர்நாடகா சங்கீத மியூசிக் எல்லாம் இருக்குது. நாட்டுப்புற கலையில வந்து ஒயிலாட்டம், மயிலாட்டம், காளையாட்டம், நாட்டுப்புற பாடல்கள் அது மாதிரி தேவராட்டம் மாதிரி இருக்கு. இந்த லாவணி மெட்டுன்றது தான் மன்மதனுடைய வரலாறு சொல்றது. மன்மதன் சிவபெருமானுக்கு மகள் ரதியாவும், திருமாலுக்கு மகன் மன்மதனாகும். இவங்களுக்குள்ள திருமணம் நடக்குது. திருமணம் நடந்த உடனே சிவனுடைய தவத்தை கழிக்கிறதுக்காக மதன் போறாரு. அந்த மதன் போற மனைவியாக ரதி தடுத்து நிறுத்துறான். தடுத்து நிறுத்தியும் அவர் பேசாத, அவரு தடுத்தும் பேசாத போனதால அவர் 3 கண்ணு உள்ள ஈசன்கிட்ட போய் எரிஞ்சு போறாரு. தன்னுடைய மனைவி கனவை எரிஞ்சதால மனைவி புலம்பல் போட்டு அழுகுறா. அறியாத பிழைய தெரியாத செய்திருந்தா தன்னுடைய மருமகனை மன்னிச்சிருக்கணும். அதனால அவங்க மறைட்டோன்னே, அம்மா மறித்தவர்களை எழுப்பி தகுந்த உலகத்தில் ஆகாது. மருத்துவங்களாம் வந்து எழுப்பினா அந்த பூமி கொள்ளாது. அதனால நீ எப்போ மனசுல நினைக்கிறியோ கனவு எதிரில் வருவான். அதனால சொல்லிட்டு எரிஞ்ச மகனுடைய சாம்பல் எடுத்து தூக்கி விடுறாரு. அவ கண்ணுக்கு மட்டும் தெரியும்படி இருப்பாங்க, மகன் கண்ணுக்கு யாருக்கும் தெரிய மாட்டாங்க. ஆரோக்கியா எழுப்பி தராரு. அதனுடைய வரலாறு வந்து பார்க்கும்போது ஒரு நாளெல்லாம் நடக்கும். இறப்பு நிகழ்வுல நாங்க இரவு நேரத்துல போனோமா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, படிக்கிற பசங்க இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க, எவ்வளவு பேர் இருப்பாங்க. ஏன் மூலையில ஒரு நெருப்பு காட்டி போட்டு எரிக்கிறாங்கன்னா, எங்களை மேல உள்ள தொழில்முறைகள் கலைஞர் வந்து போய் நடத்துவாங்க அந்த கலையை. அதுக்கு நெருப்பு தான் உதாரணம். அந்த நெருப்பு கலை இருந்துகிட்டே இருக்கும், நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். மன்மத ராஜி கதை சொல்லிட்டு இருப்போம், நல்லத்தங்கால் கதை சொல்லுவோம். அப்புறம் வந்து நம்ம மகாபாரதத்துல பொன்னுருவி கர்ண மோட்சம் நாங்க பாடுவோம். பொழுது விடிய விடிய பாடுவோம். கர்ண மோட்சமா வரும், பொன்னுருவி புலம்பல் போடுவான். பொழுது அதே மாதிரி பொழுது விடிய விடிய பாடுவான். மதன் எரிவாரு, ரதி புலம்பல் போடுவான். அது மாதிரி உள்ள கதைகளை நடத்தும் போது இடையில 2 பேரா பாடுவோம். டேப்பு வாசிக்கிட்டு அந்த ரதி மன்மோனியோட கதையை பாடும்போது அதுக்கு பேர் லாவணி மெட்டுன்னு சொல்லுவாங்க. குரலிசையில நாட்டுப்புற கலையில குரலிசையில லாவணி மெட்டுன்னு லாவணி மெட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த பாட்டு. எனக்கு குறைவான நேரத்துல ஒப்பாரின்றாங்க, என்ன டெஃபினிஷன் அது கொடுங்க. ஒப்பாரின்றது வந்து ஒப்பு கூட்டல் ஆரி. ஒப்பு கூட்டல் ஆரி, ஒப்பாரி. ஒப்பு என்றால் கூடுதல், ஆரி என்றால் இந்த மனத்தை ஆத்துறது. அதான் ஒப்பாரின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய சோகத்தை வெளிப்படுத்தி அழுகை மூலமா வெளிப்படுத்திட்டாங்கன்னா அவங்க மனசுல வந்து எதுவுமே இருக்காது. அழுவதை கூட்டி முழுங்குவாங்க. அது மூச்சு திணறாகும், அது ஹார்ட் ப்ராப்ளம் ஆகும், இதய கோளாறு ஆகும். அந்த நாளில பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்ப யாரும் அந்த மாதிரி செய்யறது இல்ல. கிராமத்துல மாறு அடிச்சு தான் அழுவாங்க. ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க. பெண்கள் என்ன பண்ணுவாங்க, கையெடுத்து கும்பிட முடியாது. ஆண்கள் கையெடுத்து கும்பிடாம பெண்கள் கும்பிட முடியாது. அவங்க தலைமுடி என்ன பண்ணுவாங்க, அழுத்து விட்டு அவங்க மாறு அடிச்சு வரவேற்பாங்க. எப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அப்ப அது நேரம் இல்லை. இப்ப நம்மளுக்கு நம்மளுக்கு சிக்னல் விழுந்துருச்சு. அதனால 5 நிமிஷம் தான் நம்மளுக்கு டைம்ல. 5 நிமிஷம் ஓடிட்டு இருக்க, 3 நிமிஷம் ஓடிட்டு 2 நிமிஷம் தான் இருக்கும். அதனால இந்த ஒப்பாரி கலையில வந்து எண்ணற்ற கலைகள் இருக்குது. இந்த மாரடி ஒப்பாரின்றது வந்து இதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. வருகின்ற காலங்களில் நம்மளுக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம பார்க்கலாம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இறந்தவங்க ஒரு கனவு இருப்பான். கனவை இறந்துட்டா மனைவி என்ன பண்ணுவாங்க, 16 நாள் வரைக்கும் பூ போட்டு வச்சிருப்பாங்க. அந்த கதை ஏங்க பொங்கல் டைம் இதெல்லாம் சொல்றீங்க, நமக்கா இது தெரிஞ்சுக்கணும். எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அப்போ கணவனை வந்து கடத்திருப்பாங்க, மனைவி அழுதுருப்பா. கல்யாணத்துல எப்படி
கோடி பூவும் போட்டு வச்சு மணப்பெண் கோலத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த 16 நாளைக்கு இருக்கணும்னு சொல்லித்தரேன். அவங்க வச்சு பூ போட்டு வைப்பாங்க. அப்ப அவங்க நிற்பாங்க, சுத்தி என்ன பண்ணுவாங்க, மாற அடிப்பாங்க. ஆமா, அது என்ன அடிப்பாங்க, தெற்க ரயிலேறி திண்டிவனம் போய் இறங்கி திண்டிவனம் செட்டுக்கிட்ட சிகப்பு கலர்காட்ட சிகப்பு கலரும் இல்ல செட்டிக்கார சுத்தம் இல்ல வடக்க ரயிலேறி வந்தவாசி போய் இறங்கி வந்தவாசி ஜவுளிக்குள்ள வெள்ள கலர்காட்ட வெள்ள கலரும் இல்ல வெள்ளக்கார சுத்தம் இல்ல சொல்லி அந்த மஞ்சா பூ வச்சு அவங்க இது மாதிரி மாற அடிப்பாங்க. அப்ப நடுவுல இருக்கிறவங்க நின்று அடிச்சா சுத்தி கால் மாத்தி கால் வருவாங்க. ஆமா, அது வந்து நாட்டுப்புற கலையில பண்பாடு, நம்மளுடைய பண்பாடு. அதனால இது மாதிரி கலை இருக்குது. இது வந்து இந்த மேள இசைக்கருவி வந்து பிறப்புல இருந்து அடிச்சு காமிக்கிறாங்க. அரசு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும், தூத்துக்குடி எம்பி கனிமொழி அம்மா அவர்களுக்கும், இங்க உட்கார்ந்து இருக்கிற சபையில் இருக்கிற பெரியவர்கள் அனைவருக்கும், கலை பண்பாட்டுத்துறை அதிகாரி அவர்களுக்கும், வீரசை நாடக மன்றம் மற்றும் கவின் கலை அனைத்து அதிகாரிகளுக்கும், எங்களை போல உள்ள கலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மேடை ஏத்தன அனைத்து அலுவலர்களுக்கும், ஆபீசர் அதாவது அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள். கவலை ஒத்த ஒரு கருவியாக இருக்கிறது. இது வந்து கவலை மாறவே சிறிய அளவில் இருக்கும். இதை இடுப்பில் கட்டிக்கொண்டு வாசிப்பதே திம்பள மேளமாகும்.